இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சு அழகு பார்த்தேன்டா. நம்ம ஊருக்கு இலவசமா வைத்தியம் பார்ப்பேன்னு கனவு கண்டேன்டா. அந்த கலிவர்தன் தங்கச்சி நீ கட்ட மாட்டேன்னு சொல்லியிருந்தா கூட அந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சிருக்க மாட்டேன்டா. இவளைத்தான் நீ கட்ட போறோம்னு சொல்லியிருந்தா இந்த கல்யாணத்தை நான் நடத்தி வச்சிருப்பேன்டா. கல்யாணம் நடக்க போற முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் எங்களை எல்லாத்தையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்துட்டு போயிட்டியடா. உன் பக்கம் உண்மை இருக்குன்னு நான் எப்படி நம்புவேன்? நீ பண்ண காரியத்தினாலதான் அந்த வீட்டுல ஒரு உயிர் போச்சு. அதுக்கு அந்த கலிவரத இத்தனை வருஷமா எங்க உயிரை வாங்கிட்டு இருக்கான். அவன் நல்லவனோ கெட்டவனோ ஒரு உயிரை கொண்ட பாவி தானே நீ. அந்த பாவத்துல இருந்து வெளியில வந்து நிம்மதியா வாழ்ந்துட முடியும்னு நினைக்கிறியா? ரங்கநாயகி, நடந்த விஷயத்தினால உங்களுக்கு மட்டும் வேதனை இல்ல. இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சுக்கிட்டு இருக்க. என் பிள்ளைங்க ஆசையா தாத்தா பாட்டின்னு கேட்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கூட தாத்தா பாட்டி பத்தி சொன்னதில்ல தெரியுமா? என்னுடைய ஊர் அது, என் சொந்த யாரு, என்ன எதுன்னு எதையுமே சொன்னதில்ல. சொந்தம் இல்லாம வாழ்றது பெரிய நரக ரங்கநாயகி. நான் சந்தோஷமா வாழ்றேன் நீ நினைச்சிட்டு இருக்கியா? இந்த நீலி கண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேணாம். அதையெல்லாம் பார்த்து யாரும் இங்க பரிதாபப்பட மாட்டோம். வயசுக்கு வந்த 3 பொம்பளை பிள்ளைங்களை கட்டி கொடுக்க முடியாம இத்தனை வருஷமா மனசுக்குள்ளேயே புழுங்கிறது எனக்கு தான் தெரியும். உன் மேல இருக்கிற பகையில அந்த கலிவரதை என் பிள்ளைங்களுக்கு வர வரணையெல்லாம் தட்டி விட்டு முட்டுக்கட்டையா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். பெத்த பிள்ளைங்களை கரை சேர்க்க முடியாம தவிக்கிற அந்த தாயோட வலி என்னன்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுமாடா உனக்கு? நீ என்னதான் அழுது வேஷம் போட்டாலும் சரி, எங்க கிட்ட இருந்து உனக்கு மன்னிப்பும் கிடைக்காது, பரிதாபமும் கிடைக்காது. ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் கிடைக்கும், அதுவும் சாவு. நர்மதா, நீ அங்க நிக்கிற? இவன் பாவி, கொலகார பாவி, என் குடும்பத்தையே நாசம் பண்ணவன். நீ அங்க நிக்காத, இங்க வா. நர்மதா, உனக்கு தாத்தாவை தெரியுமா? சொல்லு நர்மதா, உனக்கு தாத்தாவை தெரியுமா? நர்மதா, உனக்கு தாத்தாவை தெரியுமா தெரியாதா? தெரியும்பா. உனக்கு எப்படி தெரியும்? இத்தனை வருஷமா நான் ரகசியமா தான் வச்சிருந்தேன். உனக்கு எப்படி தெரியும்? சொல்லுமா, உனக்கு எப்படி தெரியும்? தெரியும் பாவம். நீ இவனுக்கு பொண்ணா? இவன் உனக்கு அப்பனா? பிரபாகரன் பொண்ணாடி நீ? ஏய், சொல்லு, அவன் பொண்ணா நீ? ஆமா, நர்மதா எங்க பொண்ணுதான். ஓ, உன் பொண்ணுதானா இவ? நினைச்சண்டி அப்பவே. உன்னை பார்த்தாலே காரணமே இல்லாம என் வயிறு பத்தி எரியுதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். உன் பொண்ணுதானா இவ? நான் தான் அப்பையில இருந்து சொல்லிக்கிட்டே இருக்கனே, இவ ஏதோ ஒரு திட்டத்தோடையும் என் குடும்பம் அழியணுங்கிற நோக்கத்தோடையும் தான் என் வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு. அதெல்லாம் சரியா போச்சுல்ல? ஐயோ இல்லத்த. என்னடா உன் முகத்துல எப்பவும் ஒரு திருட்டு மொழி இருக்கேன்னு நினைச்சேன். இவன் பொண்ணுதானே நீ? ஐயோ, உன் முகர கட்டையில கள்ளத்தனம் இருக்கேன்னு நான் அப்பவே நினைச்சேன்டி. கூட இருந்தே நம்பனவங்களுக்கு குழி பறிச்சிட்டல நீ. நீ வேற எப்படி இருப்ப? இந்த துரோகி பிரபாகரன் பொண்ணுதானே நீ? அத சரியா நிரூபிச்சிட்டடி. அத்தை,
நான் அப்படி ஒரு எண்ணத்துல அந்த வீட்டுக்குள்ள வரல அத்தை. சத்தியமா எனக்கு எந்த ஒரு கெட்ட எண்ணமும் இல்ல அத்தை. என்ன நம்புங்க. அத்தா கித்தன்னு சொன்ன கொன்னு போட்டுருவேன். நர்மதா, உன் அப்பதான் என் குடும்பத்தை நாசம் பண்ணான்னு நினைச்சேன். நீ அப்படி ஒரு எண்ணத்தோட தான் வந்தியா? இந்த நன்றி கெட்ட காரியத்தை உன்னால எப்படி பண்ண முடிஞ்சது? என்ன தாத்தா, நான் நன்றி கேட்டவளா? நான் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்கேன், எப்படி எல்லாம் நடந்திருக்கேன். நீங்க என்ன இப்படி ஒரு வார்த்தை சொல்லலாமா? நர்மதா, உன்னை நன்றி கெட்டவன் அவங்க சொல்லக்கூடாது, நான் சொல்லலாம்ல. அப்பா, எத்தனை நாள் அந்த காரியம் நடக்குது? எத்தனை நாள் அதை திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்க? சென்னையில இருக்க ஆபீஸ்ல வேலை பண்றது தானே சொல்லிட்டு இருந்த. எல்லாரும் முன்னாடி என்ன தலைகுனிய வச்சுட்டல. இப்படிதான் உன்னை வளர்த்திருக்கனா? அப்பா. ஏய், என்ன நாடகம் போடுற? பொண்ணை என் வீட்டுக்குள்ள அனுப்பி வேவு பார்த்து என் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு சதி பண்ணிருக்க. இப்ப மாட்டிக்கவும் அவ மேல பழி போட்டு தப்பிக்க பாக்குறியா?